இயற்கை தினம், உலக இயற்கை தினம் என்ற இந்த நாள்ல இதை நாம நினைவுல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேன் காலேஜ்ல இருந்து 3 செக்ஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒரு 100 பேர் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 150 பேர், அம்மா 150 பேர் காலையில இருந்து வந்திருக்கீங்க. அதுவும் காலையில நாங்க சாப்பிடுறேன்னு வேற என் பிள்ளைங்க சொல்றீங்க. ஆனா இந்த இயற்கை தினத்துல வந்திருக்கக்கூடியதனுடைய நோக்கம் எப்பவுமே இயற்கை என்பது நமக்காக இருக்கு. அந்த இயற்கையை நாம் பாதுகாக்கணும். நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையை தூய்மையா வச்சுக்கணும். பாருங்க, நீங்க பாருங்க எவ்வளவு நெருக்கடியான அந்த பகுதி இல்லையா? இது வந்து பஜார் ரோடு, எவ்வளவு வாகனங்கள் போகுது, கடைகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அதனுடைய நடுவுல இந்த ஒரு இடத்துல நாம வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலை அனுபவிக்கிறது தானே. நல்ல வெட்ட வெளி, காற்று, நல்ல தண்ணீர் பக்கத்துல, நல்ல சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான 27 வகை மூலிகை மரங்களை சுத்தி எல்லாம் நான் ஒரு போர்டு நல்ல அழகா படிச்சு தொடச்சு வச்சிருக்கீங்க. 1330 முறை கொஞ்சம் போர்டு இருக்கு. அது இல்லாம நம்முடைய தேசபக்தர்களுடைய வரலாறு எல்லாமே உங்களுடைய கரங்கள் பட்டு இந்த குளம் வந்து இன்னைக்கு சிரிக்குதா சிரிக்கலையா? திரும்பி பாருங்க அந்த குளத்தை எவ்வளவு. அப்போ இந்த இயற்கை என்பது நம்மை பாதுகாக்க இருக்கு. நாம அந்த இயற்கையை பாதுகாக்கணும். இது இந்த மாணவ பருவத்திலேயே நம்முடைய மனசுல நினைக்கணுங்கிறதுக்காக காலையில இருந்து நாம இத்தனை பேரு நம்முடைய காலையில நம்ம அனுப்பி வச்சிருக்கு. கல்லூரி நம்மை இங்க அனுப்பி வைத்திருக்கிற நோக்கம் நீங்க வெறும் படிப்பாளிகள் மட்டுமல்ல, பண்பாளர்களாகவும் இருக்கணும். நாளைக்கு இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பணிங்கிறது யார் கரங்கள் இருக்கு? இளைய சமுதாயமான உங்க கரங்கள் இருக்கு. என்ன படிச்சிருந்தாலும் ஐடில இருந்து ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சாலும் பணத்தையே சாப்பிட முடியும்? நல்ல காத்து வேணுமா இல்லையா? காலையில விழிச்சதுல இருந்து நீங்க ஐடில ஒர்க் பண்ணாலும் ஏசிஎஸ்ல தான் இருப்பீங்க. அது உடலுக்கு நல்லதா? இல்ல. கொஞ்ச நேரமாக அந்த இயற்கையினுடைய காற்று இருந்தாதான் நம்முடைய உயிர்ப்பு சக்தி. நாம் உணவு நமக்கு ஜீரணமாகணும். அதுக்கு இந்த நெருப்புன்றது நம்ம உடம்புல சரியா இருக்கணும். சாப்பிடாம காலையில இருக்கிறதுனால ஒரு பொருள் வராது. ஆனா அந்த உணவு இயற்கையா இருக்கணும். மத்தியானம் சாப்பிட பாருங்க இல்லையா? நீங்களாம் சாப்பிடுவீங்க. அது மாதிரி கடை உணவுகள் என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுசுபாள் பண்ணுது. அதனால இந்த இயற்கையோட ஒத்த வாழ்வு நீங்க வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பணியிலே உங்க கல்லூரி உங்களை விட்டுருக்கு. உங்களுடைய மேடம் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த பசி நேரத்தில் இதுக்கு மேல எதுவும் சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது. இப்ப வேண்டியது உணவு. அதனால எல்லாரையும் பார்க்கறது சந்தோஷம். வாழ்க நலமுடன். இயற்கையை சொல்லுங்க. இயற்கையை பாதுகாப்போம். இயற்கையை பாதுகாப்போம். இயற்கையை பாதுகாப்போம். இயற்கை நம்மை பாதுகாக்கிறது. நாம் இயற்கையை பாதுகாப்போம். வாழ்க நலமுடன். இந்த இயற்கையை பாதுகாக்கிறது இயற்கை பூரா யாருக்காக? இளம் பூகம்பமான உட்கார முடியுமா? கருமணி பழகனா முடியாது. அதே மாதிரி வெள்ளம் பெருக்கிறது சின்ன சக்தியுமா? சூரியன் எப்பவும் போல இருக்காரு. ஆனா நமக்கு ஒரு நிழல் தேவைப்படுது இல்லையா? வெளிச்சமா இருந்தாலும் நமக்கு ஒரு நிழல். போய் அந்த இடத்துல கீழே நேரம் இருக்கிற இடத்துல போய் நல்லா உட்கார முடியுமா? முடியாது. காத்து வேண்டும். காத்து இல்லையா? சிவாய் நமோ. சரி, வித்தியாசமா எல்லாம் நல்ல தங்க பிள்ளைங்க. காலையில 8 மணில நீங்க காலையில சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டியா? சரி, இப்ப பாருங்க நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட தான் போறோம்.
இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கலாம். சரியா? சரி, 2 நிமிஷம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உலக இயற்கை தினம் இல்லையா? உலக இயற்கை தினத்துல நாம இங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த இயற்கைன்றது என்னதெல்லாம், இயற்கைனா என்னதுன்னா நிலம், பஞ்சபூதமும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5மே இயற்கை. இது 5மே நாம உண்டு பண்ண முடியுமா? இது இயற்கையா நமக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த இயற்கை தினம், உலக இயற்கை தினம் என்ற இந்த நாள்ல நாம என்னன்னா ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்மள அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் அந்த போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சத்யராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமாக இங்கு அமர்ந்துள்ள அனைத்து அருள் குழந்தைகளுக்கும் இந்த தயவான நேரத்தில் தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கெல்லாம் ஒரு தங்கமான மாணிக்கமான வைர குழந்தைங்க. அம்மா சொன்னாங்க இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சதுனாலதான் இங்க வந்திருந்தீங்க. புரியலன்னா நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இங்க வந்தீங்க. உங்களுக்கு ஒரு இவ்வளோ இயற்கையில இறைவன் இருக்காருங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை புரிஞ்சு அறிஞ்சு வாழ்க்கையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எப்பவுமே எந்த உயிர் பசிச்சாலும் அந்த உயிர் பசிக்கும் பொழுது நம்மளோட உயிரே பசிக்கிறத நினைச்சு நம்ம கிட்ட 2 சப்பாத்தி இருந்தாலும் 2 தானே இருக்கு, எனக்கு வறுமை தானே அப்படின்னு நினைக்காம ஒரு சப்பாத்தி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வளர்த்துக்கிறது ஒரு பெரிய பண்பு. அதோட கூட என்னோட உயிர் பசிக்காக இன்னொரு உயிரை நான் கொண்டு சாப்பிட மாட்டேங்கிறது ரொம்ப நல்ல பண்பு. அது 2மே இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவை இருக்கு. இறைவன் வேற எங்கேயோ கோவிலையோ கோபுரத்திலையோ கூடாரத்திலையோ எங்கேயும் இருக்கிறது. இறைவன் எங்க இருக்கிறாருன்னா கருணையில மட்டும்தான் இருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்ப காரியப்படுவார்னா நமக்கு கருணை மிகும் பொழுது காரியப்படுவார். எந்த உயிர் பசித்தாலும் அது என்னோட உயிருக்கு பசிக்கதான் நினைச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதும், என்னோட வயிறு பசிக்காக மற்றவங்களுக்கு ஒண்ணு சாப்பிட மாட்டேன்ற கருணை நம்ம எல்லாருக்குமே மலர்கின்ற பொழுது நாம ஒவ்வொருத்தரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவனாகவே நம்ம மாறுவோம். வள்ளல் பெருமானால் நல்ல வழிக்காக நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குது. அதனால உங்களை எல்லாரையும் சந்திச்சு பெரிய சேவை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பா உங்களோட காலேஜ் ஜெயின் காலேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றோம். ஏன்னா குழந்தை பாருங்க, அந்த குழந்தை ரொம்ப டயர்ட் அப்படி சாஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் நீங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியா உட்கார முடியுது. இன்னும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க பொழுது அவ்வளோ வேலை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களால கொஞ்சமா தான் வேலை பார்த்துங்கப்பா. ஏன்னா உங்களால உட்கார முடியுது. அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இத்தனை பேர் ஏன்னா 150 பேர்ல ஒரு 148 பேர் சரியா வேலை பார்த்தாங்க. 2 பேர் மட்டும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் சாஞ்சிட்டாங்க. அதனால எல்லாருமே இன்னும் நல்லா வேலை பாருங்க. அதனால வந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இறைவனோட நன்றி சிறப்பா இருக்கும். ஐயா சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாம் சினிமால வந்தவங்க தான் இந்தியா ஸ்டென்ட் அடிக்கிறவங்க சூப்பர் ஸ்டார். ரொம்ப லவ் சாங் பாடலாம், டூயட் பாடலாம். இவங்கெல்லாம் தான் ரொம்ப சூப்பர் ஸ்டார். ரொம்ப டான்ஸ் பண்ணலாம். ஆனா ஐயாவோட ஃபீல்டு வரலாம். சினிமா போனோம், நாளைக்கு ஒரு செயல், நாளைக்கு ஒரு செயல் எப்படி அவரோட படி உயர்த்திட்டே போறவரு. நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சினிமா ஸ்டார்னா இவங்க தான் ஸ்டார். அதனால யாரெல்லாம் நல்ல நல்ல ஸ்டார் பாருங்க. சினிமால வர ஸ்டாரை விட இவங்கெல்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட வேண்டிய ஸ்டாரா இருக்காங்க. அதனால இவங்களெல்லாம் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க. யாரையும் ஃபாலோ பண்றதுக்கு இவங்களும் ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்லாம் ரொம்ப லைட்டா இருக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இங்க எல்லா குழந்தைகளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் ஆசீர்வாதத்தினால் தீர்காயிலும் செல்வம் பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையால் இன்புற்று வாழ்க.
நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாம் வாழ்த்தி தட்டி சிபி சம்பத்குமார் அவர்கள் ஆலந்தூர் கோர்ட்ல அவர் சீனியர் மோஸ்ட் எல்லாருடைய எத்தனையோ ஜட்ஜஸ் பார்த்து நெக்ஸ்ட் கமிங் ஜட்ஜாக போறாரு. உங்களுடைய பலத்த கரவுடன் அவரை வரவேற்கிறேன். இனிய விழாவுக்கு என்னை அழைத்து என்னையும் ஒரு அழகான ஒரு செடி நட வச்சு மாண்டி வந்து அடிக்கடி பார்ப்பேன். கண்டிப்பாக அதை நான் பார்க்கலாம். அதை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் சமூக சேவகர் திரு ஜான் அவர்களுக்கு இங்கே அருமையாக அம்மையார் அவர்களுக்கு அப்புறம் தனலட்சுமி வள்ளலார் அவங்க வள்ளலார் சபையில் அந்த மாதிரி வள்ளலாரை பற்றி வாடிய பயிரை கண்டு வாடிய சொன்ன ஒரு வார்த்தை. இன்னும் வடலூர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சத்திய சபையில் பார்த்தா இன்னும் அடுப்பு எங்கே எதுக்குன்னா அன்னதானம் தானத்தில் வந்து அன்னதானம் சொல்லுவாங்க. உங்களால் அண்ணன் உங்களுக்கு வேண்டுகொள்கிறேன். நம்மளால உங்க தாய் தந்தையார் நினைவு தெரியுங்களோ இல்லை நல்ல மகிழ்ச்சியான நாட்களோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அன்னதானம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அன்னதானம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வள்ளலார் கூட இருப்பாங்க. ஏன்னா தானத்தை சொல்லி அன்னதானம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இவ்வளோ பெரிய குளத்தை சுத்தப்படுத்தி ஒரு மாணவன் இப்போ வந்து காலம் எங்கே படிச்சு உள்ளங்கையில் தான் உலகமே சொல்லி மொபைல் எதை வேணால் பார்த்துக்கலாம். எப்படி க்ளீன் பண்ண கூட மொபைலில் பார்த்துக்கலாம். எப்படி குழந்தை தேவையில்லை. தாய் தங்கிறதோட மொபைல் எதை வேணால் வாங்கிக்கலாம். கல்லூரி மாணவர்கள் இது போல சுத்தப்படுத்தி இந்த குளத்தை பாதுகாக்கணும், மூலிகை செடிகள்லாம் பாதுகாக்கணும், மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான காற்று தண்ணீர்லாம் கிடைக்கணும்னு ஒரு ஆர்வமா இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிற மிக மிக மகிழ்ச்சி எனக்கு. நான் நல்ல என்ன சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் 1981 நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் டிகிரி முடிச்சு வெளில வந்தேன். 1981 ஸோ அதனால் வந்து நானோட பண்ணது கிடையாது. நான் கல்லூரி நாட்டில் நல்லா இருந்ததோ கூட இந்த மாதிரி ஒரு விழவார பணி கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பணிகள் நிச்சயமாக செஞ்சது கிடையாது. இப்போ நான் செய்ய ஆசைப்படுறேன். வெறும் ஜான்சன் அவர்கள் நம்ம ஆளுநர் முருகனூர் ஐயா இருந்தார். எல்லா ஜட்ஜும் முன்னாலே அந்த மரங்களை நிறைய மரங்கள் நம்ம ஆளுநர் நீதிமன்றத்தில் நிச்சயமா நடக்கும். நான் அரசு வழக்கறிஞர் இல்லை, இப்போ நான் அரசு வழக்கறிஞராக ஆளுநர் நீதிமன்றத்தில் ஒரு 2 ஆண்டு காலமாக. அதனால கண்டிப்பா நான் ஒரு ஒத்துழைப்பேன். நீங்கெல்லாம் இப்போ அடுத்தது ஆளுநர் நீதிமன்றத்தில் தன்னுடைய பணியை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. உள்ளபடி அவருக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். இது போல நீங்க இந்த குளம் மாத்திரம் இல்லாம எங்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும், உங்க வீட்டுக்கு அருகாமையில் இந்த குளங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் இல்லை அந்த பகுதியில் அரசியல் பிரமுகர்கள் அவங்களாம் நீங்க அப்ரோச் பண்ணி உங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மொத்தமா வரணும் கலெக்ட் பண்றது இது ஒரு பக்கம். தனித்தனியாக கூட உங்க ஏரியாவில் குளங்களை பாருங்க. அது மாதிரி பால்பாட்டு கிடைக்கும் அப்படி இருந்தா நீங்க தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரு 10 பேர் 5 பேர் மாணவர்கள் சேர்த்து கொண்டு உங்க நண்பர்களை சொல்லி அதையும் முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். வருங்காலத்துல நீங்க மாணவர்கள் உலகமே அது மாற்றம் கிடையாது. எல்லாம் மாணவரான மேல வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கூட மாணவராக இருந்து ஒரு வாத்தியார் ஆசிரியர் இல்லாமல் நம்ம கிடையாது. ஒரு 1ஆம் கிளாஸ்ல அது மாதிரி உச்ச நீதிபதியாக இருக்கக்கூடிய இப்ப தற்போது இருக்கக்கூடிய இங்க இருந்து ப்ரொமோட் ஆகி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போற ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி மகாதேவன் ஐயா அவர்கள் இங்க நேரு ஸ்கூல்ல இங்க படிச்சிருக்காரு. இந்த பகுதியை சார்ந்தவர் எவ்வளவு பெருமை பாருங்க. உச்ச நீதிமன்ற தலைவர் உச்ச நீதிபதியா போயிட்டாரு. ஏஎம்ஜிஎன் காலேஜ்ல படிச்சிருக்காரு. உங்களுடைய ஆளுமை உங்களுடைய முன்னாள் மாணவர் அவர் பெருமையா சொல்லுவாரு, எளிமையா இருப்பாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதியா போயிருக்காரு. சென்னை நீதிமன்றம் இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க இங்க இருக்கிற அனைவரும் கொஞ்சம் அமைதியாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேச மாட்டேன். உங்களை இருக்கவங்கள யார் நீதிபதி ஆவாங்களோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறோம் யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க எய்ம் பண்ணுங்க. எய்ம் தவிர உங்களை வேற இருக்க கூடாது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கணும். பெற்ற தாய் தாய் நீங்க மறக்காதீங்க. அன்னை இப்பதான் முன்னேறி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆசிரியர்கள் இப்பதான் வராங்க. ஸோ மெயினாக வந்து அம்மா அப்பா மறந்துடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிலவரம் நீங்கள் வளர்ந்து படிக்க வச்சுருக்காங்கன்னா ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கீங்க. ஒரு தூய்மையான 10 படிக்க செய்கிறீங்க.
சோசியல் சர்வீஸ்ல உங்களுக்கு ஈடுபட்டுக்கிறீங்க, முழுமையாக ஈடுபட்டுக்கிறீங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி. தாய் தந்தையை மறக்காதீங்க, அவங்க பேச்சு கேளுங்க. அவங்களுக்கு இந்த திருக்குறள் உங்களுக்கு தெரியும், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொரு சொல்லி நீங்க எவ்வளவு கூட உயர்ந்து போறீங்களோ இந்த தாய் தந்தையரும் வந்து உங்களை வந்து தவற நினைக்கிறாங்க. நம்ம கூட உயர்ந்து போறாங்க. இவ்வளவு வறுமையில படிச்சு சந்தோஷப்படுவாங்க. ஒரு நீங்க வழக்கறிஞராவோ நீதிபதியாவோ ஒரு பெரிய பதவியோட ஒரு அரசியல் பதவியோட எவ்வளவு பதவியில ஒரு சமூக சேவை மனப்பான்மையோட மக்களுக்கு கொண்டு சேர ஒரு பதவியில நீங்க ஓய்வு பதில வரலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வந்து மக்களுக்கு கொண்டு சேருங்க. இந்த மாதிரி இயற்கையை அம்மா சொன்ன மாதிரி இயற்கையை பாதுகாத்து நீங்க எல்லாம் பின்னால பயனடையணும். இங்க வந்து என்னென்ன யாருக்கும் தெரியாது. ஒரு எய்ம் வச்சுங்க. நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறோம், இது மாத்திரம் இல்லாம எவ்வளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதுல மாற்றம் நீங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போங்க, அதெல்லாம் அதுக்கு ஈடுபடு. ஆரோக்கியம் வந்து ரெண்டு விஷயம், ஆரோக்கியமும் அறிவும் தான். வேற ஒண்ணு உடல் ஆரோக்கியம், உடலை பேணி வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம உங்க உடம்பு ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஆரோக்கியம் தான் எல்லாம் ஆரோக்கியம். அப்புறம் உங்க கல்வி தாய் தந்தை தான் செய்யும். மற்றபடி வேற சொல்ல நல்லபடியா தான் கொடுக்குவாங்க. நீங்கெல்லாம் படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். பெரிய லெவலில் நீங்க வரும்பொழுது என்ன மறந்துடாதீங்க. ஆளுநர் பணியாற்றுறேன். என்னுடைய உயிருக்கு வரைக்கும் ஆளுநர் மட்டும் நிறைய பேர் பார்த்துக்கலாம். வந்து ஒரு நாள் வாங்க. என்னுடைய அலுவலகங்கள் தான் உள்ள இருக்கிற ஆளுநர் நீதிமன்றத்துக்கு என்னைக்கு வேணா வாங்க. நீதிமன்ற பணிகளை தெரிஞ்சு எப்படி நீதிமன்றம் நடக்குது, சினிமா பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சு எல்லாமே தெரியாத ஸ்டூடெண்ட் லைஃப்லயே நீங்க அதையும் தெரிஞ்சுக்க. நீதிமன்ற பணிகளுக்கு வாங்க. அப்படி சுத்தி பாக்குற மாதிரி தான் நாங்க பர்மிஷன் கேட்டுக்க ஒரு நாள் வாங்க. இந்த மாதிரி படத்துல ஸ்டூடெண்ட் லைஃப்லயே நீங்க அதையும் தெரிஞ்சுக்க. நீதிமன்ற பணிகளுக்கு வாங்க. அப்படி சுத்தி பாக்குற மாதிரி தான் நாங்க பர்மிஷன் கேட்டுக்க ஒரு நாள் வாங்க. இந்த மாதிரி பணிகள் செய்யும் போது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். ஆழ்ந்த நீதிமன்றத்துல என்னால முடிஞ்ச உதவி செய்ய காத்திருக்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்க. லைஃப்ல இது படிச்சு முடிக்கக்கூடிய நீங்க அதையும் தெரிஞ்சுக்க கேட்டுக்கொண்டு இது போன்ற பணிகளை நீங்க மேல் மேலும் மேலும் சிறப்புற செய்ய வேண்டும். அது போல நீங்களும் ஒரு பெரிய பதவியாக வரணும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில தாய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த பதவியை சேர்ந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த லெவலில் பெரிய பதவிகளை பெற்று மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்த நண்பர் ஜான்சன் அவர்களுக்கு மற்றும் துணைப்படையில் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அழகாக இந்த பணிகளை சிறப்பாக செய்த இந்த மாணவர் அனைவருக்கும் பேரண்ட் இருக்கீங்க அனைவருக்கும் நன்றி. வந்தவங்க எல்லாருமே முக்கியமான ஆட்கள். எல்லாம் கோர்ட்டுக்கு வந்து உங்களை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மிகப்பெரிய நீதிபதி வந்து உங்களை வந்து ஆளுநர் கோர்ட்டை வந்து பாருங்க, போய் ஒரு நாளைக்கு பாருங்க. திருப்பி இந்த முறை இன்னொரு முறை இந்த குளத்துக்கு வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். போன சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 9வது ஆண்டு விழா கொண்டாடுறோம். உங்க காலைக்கு வந்திருக்கோம். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கணும் தெரியும். சரிங்களா? நன்றி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் உங்களுக்காக உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்சன் ஐயா தான் இந்த உங்களுடைய காலேஜ் குழந்தைகளை கூட்டத்துக்கு அவர் அவசரமான காரணம். இது போன்ற நல்லவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஜான்சன் ஐயா இந்த நமக்கு வந்து முழுமையான ஏற்பாடு. சிறப்பா ஒரு கைத்தட்டோட முடியுங்க. சிறப்பா எல்லாம் முடியும். எல்லாம் தட்டுனா முடியாது. நன்றி. அவர் உங்களுடைய ஜான்சன் சொன்னவர்கள் பொன்னாடை போட்டுக்கிறாரு. ஜான் இளவரசன் அவரு எப்பவுமே ஒரு சன்னோடு தான் கை தட்டுவாங்க. அது ஒரு ஜான்சன். Yes. Okay, அடுத்தபடியாக ஞானேஸ்வரி அம்மா தினரட்சணா சொல்லுவாங்கல்ல, சிவாய என்று சொல்லி இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு அபாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா தண்ணீரை பத்தியும் நீரை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அல்ல கடவுள் Smile is the way to solve many problems. Science is the way to avoid many problems. எப்பவுமே நல்ல செலுத்து முதல்ல இருக்காங்க. அதை கத்துக்கணும் முதல்ல. சரிங்களா? ஓகே. நான் அடுத்தபடியாக அன்னபூரணி அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள சாதாரணமா அந்த தனலட்சுமி அம்மாவை நீங்க
முன்னாடி போகிறதுல நான் அவங்க வந்து எங்க சாப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கா குழந்தைங்க எல்லாமே ஒத்துக்கொள்ளியா இப்ப அவரு சம்பத் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி ஏன்னா அவங்க மேல மேலும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு அவங்க ஜான் இளவரசன் ஜான் இளவரசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு இளவரசன் இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணமே என்னது, இன்னும் கொஞ்சம் நிறைய அப்படி கொண்டு பொருட்கள் இல்லாத அளவுக்கு அவரு எப்பவுமே இருக்க மாதிரி இருக்கிறாருனாக்கா அதுக்கு காரணம் மனுஷன் மனமுக்கு சரியான மனிதன் தெரிவிக்க வேண்டியது. அதனால சார் நம்ம சார் வந்து ஒரு 3 பேருக்கு இவங்க சுபத்ரா மாவட்டம் பாருங்க இவங்க ஏன்னா அவங்களுக்கு நான் ஸ்மைலிங் டால் வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லா அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா கொடுக்குறாங்க. யாரு ஒரு ரோட் ராக் வந்து ரோட் லைனுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் அப்ப ரோட் ராக் நீங்க தான் அடுத்த ரோட் லைனுடைய பிரசிடென்ட்டாவும் கவர்னராவும் வராங்க. இப்போ வந்துக்கிறது வந்து ரமேஷ் பாபு சொல்லிட்டு ரோட் ராக். சோ நீங்களா இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு அதை வச்சு வரங்க ஃபியூச்சர்ல நிறைய சர்டிபிகேட் வாங்கணும். NCC நேஷனல் கடல் கிளாஸ் நான் வந்து NCC கேப்டனா ஓடிஎஸ் கம்பெனில ட்ரைனிங் போயிருக்கோம். அங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, மദ്രാസി ஆத்தியம் மத்ரான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால நம்ம தமிழ பேச முடியாது. இந்த மாதிரி NCC பாருங்க இந்த கூட நல்லா நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. CC கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் எஸ் நுகர்வோர் பாதுகாப்பு. அதுல இருந்து இங்க பாருங்க மஞ்சள் மேட்சிங் ரைட். அடுத்தபடியாக கன்சியூமர் கிளப் உங்க மிஸ் இருப்பாங்க. என்ன பாருங்க ஒரு பையன் கை தட்டுமா. ஓகே உள்ளே வெளிப்படுது. அப்புறம் எஸ் ஓகே இங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் நமக்காக ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் பேரையும் என்னால சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்கும் சோப் வச்சிருக்கோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஃபுட் எடுத்துக்கணும். புரியுதா? ஆமா, ஒரே ஒரு போட்டோ அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்புற அப்படியே இருக்கு. சோப் பாய்ஸ் பண்ணு கேர்ள்ஸ் பண்ணு இருக்கு. ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க. அப்படியே சாப்பிடக்கூடாது. நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. Okay, the 1 2 3 clap பண்ணி முடிச்சுங்க. ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். Thank you. அப்படியே இருங்க. அப்படியே ग्रैंड सेलिब्रेशन आइடுச்சு பர்த்டே அன்னைக்கு பாரு வாங்க நாராயண் சார் வாங்க ராமதாஸ் சார் வாங்க சார் சார் பிரின்சிபல் இல்லாத குறைய நீங்க தீர்த்து வாங்க நீங்க தான் நான் எல்லா ப்ரோகிராமும் மேடம் முன்னாடி வாங்க மேடம்
முடிச்சிடா. அது இல்லப்பா. சார் அப்படியே பசங்க முன்னாடி போடுங்க. சும்மா நில்லுங்கப்பா டக்குன்னு. ராம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப்பா சார் சரி முக்கியமான நாள் நம்மளுக்கு ஆலந்தூர் கோர்ட்ல என்ன பண்ணனாலும் காலேஜுக்கு கண்டிப்பா ஒரு லீகல் அவேர்னஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருமே நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஜட்ஜிங்க பேசுறாங்க. இவங்க சிசி கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுங்க. இவங்க பெர்மிஷன் கொடுங்க. நாங்கள் கோர்ட்ல இருந்து வரோம், அட்வொகேட்ஸ் கூப்பிட்டு வரோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களால் முடிஞ்ச என்ன ஒரு அவேர்னஸ் சொல்றேன். சரி நன்றி நன்றி. அப்புறமா சரி அவங்க